இப்போதான் நீங்கள் வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் வரும்போது கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு விஷயம் வந்து கேள்விப்படுவீங்க. ப்ராடக்ட் பேஸ்டான ஐடி அண்ட் சர்வீஸ் பேஸ்டான ஐடி. ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே என்ன, இல்லை ரெண்டுக்குமே வித்தியாசம் என்ன, இல்லை ரெண்டுமே ஒன்று தானா, இது ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம்னு கம்ப்ளீட் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே கடைசியாக உங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி இருக்குது. அது வந்து நான் வீடியோ எண்டில் வந்து நான் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்டான சர்வீஸ். ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் சர்வீஸ்னால் ஒரு ப்ராடக்டே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஹியூஜ் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. டெய்லி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதனால இவங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்டான கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பேஸ்டான ஐடி. சர்வீஸ் பேஸ்டான ஐடினா இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கிறவங்க, இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு மிடில் மேனாகிட்ட இவங்க சர்வீஸ் பேஸ்டான வந்து மிடில் மேனாகிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ப்ராடக்ட் பேஸ்டான சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், அப்டேட்டட் பண்ணணும். அப்படி சொல்லும்போது இவங்ககிட்ட இருக்கிறபோது சர்வீஸ் பேஸ்டான கம்பெனியில் வந்து அதிகமாகவே வேலை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்ட வேலை கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சர்வீஸ் பேஸ்டான கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்ஃபோசிஸ், அப்புறமா விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்ஃபோசிஸ் மெயின் மேஜர் அண்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் பேங்க்ஸ் லைக் கனரா பேங்க், அப்புறமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி பேங்க்ஸில் இருக்கிற டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெவலப்பர்ஸ் வந்து அதிகமாக அந்த டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி அப்புறமா கரெக்ட் இன்வால்வோட அந்த டேட்டாவை வந்து செக்யூராக வச்சுருப்பாங்க. இந்த வேலை வந்து டெபிட் கிரெடிட்டை வந்து பேங்கரே பண்ணலாம் அப்படி சொல்லலாம். நீங்கள் அப்படியே நினைக்கலாம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கர் வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லாம் சிஸ்டமேட்டிக்கலி யூபிஐ வந்துருச்சு. யூபிஐ வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நம்ம இங்கேருந்து நம்ம அமெரிக்காவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர் நம்ம இங்கேருந்து ஸ்டாக் மார்க்கெட் நம்ம நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃப்ளைட் டிக்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் வந்து வெளியில் அப்புறமா இங்கே வெளியில் போகும்போது ஒரு வாட்டி அவர் வந்து சிஸ்டமேட்டிக்கலாக வந்து டெபிட் கிரெடிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். ஒரு சின்ன அமௌண்ட், அதாவது சின்ன இங்கேருந்து இங்கே வரைக்கும் போனால் ஒரு பர்சன் டு பர்சன்னா ஒரு பேங்கர் வந்து இன்வால்வ் ஆகிடுவாங்கலாம். ஒரு பேங்கர் வந்து டெபிட் கிரெடிட் வந்து எழுதிடலாம், அந்த ரெக்கார்டை ஏற்றிடலாம். ஆனால் இதே வந்து ஒரு ஒரு ஹியூஜ் டைப் ஆஃப் இன்வால்மெண்ட் ஆகும்போது அங்கே வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபோசிஸ் கையில் வந்து கொடுத்து அவங்க வந்து ஒரு செக்யூராக வச்சு திருப்பி அதே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இது ஒரு சர்வீஸ் பேஸ்டான வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறனால இது சர்வீஸ் பேஸ்டான ஐடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரின்னு அப்படி வச்சுக்கலாம். சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ராடக்ட் பேஸ்டான ஐடியில் வந்து தான் அதிகபட்சமாக மேக்ஸிமம் சேலரி வந்து கொடுக்க முடியும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங் டு 25 லேக்ஸ் டு கிட்டத்தட்ட 1 crore மேலே இவங்க வந்து அதிகமாகவே சேலரிஸ் வந்து கொடுக்க முடியும். அதே நம்ம வந்து சர்வீஸ் பேஸ்டான கம்பெனியில் வந்து அவ்வளோக்கா எதுவுமே கொடுக்க முடியாது. ஒரு ஸ்டார்டிங் இவங்க வந்து அதிகமாக பேசணுன்னா கிட்ட ஒரு பர் மந்த்துக்கு 1 lakh சம்பாதிக்க முடியும். 1 to 12 lakh to 15 lakhs அவ்வளோதான் இவங்க வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க ஒரு சர்வீஸ் பேஸ்டான கம்பெனியில் வந்து. ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் செக்யூரிட்டி வந்து ஐடியில் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் ஜாப் செக்யூரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்டான கம்பெனியில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது வெயிட்டு. இதே நம்ம பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்டான கம்பெனியில் வந்து அப்படி இல்லை. ஜாப் செக்யூரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராடக்ட் பேஸ்டான கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்டான கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு இவனுக்கு ஒரு ஸ்கில் இருந்தால் மட்டும் போதும். அப்படி தான் அதிகமாக இவங்க வந்து டெக்னிக்கலாக இவனுக்கு அட்வான்ஸாக ஸ்கில்லு தெரியுதா அப்படின்னா நம்ம அதிகமாக இவங்க தான் பார்ப்பாங்க. ஆனால் இதே வந்து சர்வீஸ் பேஸ்டான கம்பெனியில் வந்து அவ்வளோக்காகனா பார்க்க மாட்டாங்க. ஒரு கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே நம்ம அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கிராக் பண்ணிடலாம். ஒர்க் ப்ரெஷர் வந்து ஐடியில் கிட்டத்தட்ட ரொம்பவே இருக்கும். ஆனால் இதே நம்ம ப்ராடக்ட் பேஸ்டான கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்ட்டை பண்ணுறது, அப்டேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதே நம்ம சர்வீஸ் பேஸ்டான கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இது டிபெண்ட் ஆன் கிளைண்ட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர் இங்கே அதிகமாகவே இருக்கும். இது டிபெண்ட்ஸ் ஆன் சர்வீஸ் பேஸ்டான கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்பவே ஐயா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெரியர் டெவலப்மெண்ட் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டான கம்பெனிலனா இப்படி ஒரு ஜெட்டு மாதிரி பறக்கும்.
ஆனால் இதே நம்ம சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிலனா அவ்வளோனா போக முடியாது. ஒரு ஸ்லோ க்ரோத் மாதிரி தான் போகும். ஒரு ட்ரெயினுக்கு ஈக்குவலாக இருக்கும். நான் இப்போ ஓவராலாகவே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலாம் வந்து நல்லா இருக்குது அப்படி தான் நான் சொல்லி வச்சுருக்கேன். பட் ஆனால் நம்ம வந்து என்னன்னா இப்போ தான் நம்ம சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் தான் நமக்கு மேஜராக எல்லா பர்சனுக்கு இப்போ தான் கிடைக்கும். பட் ஆனால் இப்போ என்னன்னா நம்ம சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட நம்ம 2 to 5 இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஆனால் நம்ம என்னென்ன ஸ்கில்ஸை வந்து நம்ம கெயின் பண்ணமோ அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கோட பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கில்லை வந்து நீங்கள் அதிகமாக கெயின் பண்ணணும். நீங்கள் எந்த ஸ்கில்லை நீங்கள் அதிகமாக நீங்கள் இருக்கீங்களோ, ஒரு டொமைனில் இருக்கீங்களோ, அந்த டொமைனில் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் போட்டால் அட்வான்ஸ்டாக நீங்கள் படிக்க ஆரம்பித்தா போதும். நம்ம ஈஸியாகவே நம்ம ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு போன ஸ்டிப் நான் சொன்னேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி 2025 பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோஸ் வந்து அதாவது சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்கேன். நீ இப்போ தான் ஒரு ஃப்ரெஷர் ஒரு இன்டர்ன்ஷிப் இப்போ தான் நீங்கள் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இன்ஃபோசிஸ் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களே ஒரு கெரியர் கைட்லைன்ஸ் கொடுத்து அவங்களே இந்த சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருவாங்க. இன்டர்ன்ஷிப்பை பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் இதனால உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக ஃபஸ்ட் இயராக செகண்ட் இயரில் இருக்கும்போது இப்போவே உங்களுக்கு நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது அதிகமாக நீங்கள் கெயின் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.